உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கடினமான சூழலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி தான் நாங்கள் தீவிரமாக யோசிச்சுட்ருக்கோம், ஆழ்ந்த கவலையில் இருக்கோம் அப்படின்ற கவலையை வந்து வெளிப்படுத்தினாங்க. எல்லா பெண் தூய்மை பணியாளரோடையும் சங்க முன்னணிகளோடையும் ரொம்ப இயல்பாக அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் என்ன கோரிக்கைன்றதை கேட்டார். நாங்கள் அவங்க கூட இருப்போன்றதை வந்து தெரிவிச்சிருந்தார். நீங்கள் கூட இருப்போன்றதை தொழிலாளிக்கு செய்தியாக போடுங்க அப்படின்ற வேண்டுகோளையும் நாங்கள் வச்சுருந்தோம். 7 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டுங்கிறத விஜய் அவர்களிடம் தெரிவிச்சிங்களா? நீங்கள் சொன்னோம் 7 கட்ட பேச்சுவார்த்தையில் நீங்கள் தனியாருக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தனியாருக்கு போங்க சொல்கிறத விட இந்த இடத்த விட்டும் காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரண குப்பை அள்ளுறவங்க தானே, உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் வேணுமா, சென்னை மாநகராட்சியில் வேணுமான்ற அடிப்படையில் எங்களை டீல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வரல, அறநிலையத்துறை அமைச்சர் தான் வந்திருந்தாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் தான் முதல் பேச்சுவார்த்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து மேயர் அவர்களும் மற்றவங்களும் வெளியில் சொல்கிற பேச்சுவார்த்தையை ஒட்டி செய்தி வந்து முதலமைச்சர் வந்து உங்களோட சாப்பிட்டாரு, டீ சாப்பிட்டாரு, நாங்கள் பாத்ரூம் திறந்து வச்சுருக்கோம், கதவு திறந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து மனிதர்களை வந்து தீண்டத்தகாதெல்லாம் நடத்தும் போது தான் ஒரு வீட்டில் போய் பக்கத்தில் போய் சாப்பிட்டோன்னு சொல்கிறதும், அவங்க வீட்டில் நாங்கள் இருந்தோம் சொல்கிறதுன்றதும் நடக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாதிரி டீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்குறது, கழிப்பறை திறந்து வச்சுருக்கிறத செஞ்சு கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. குறிப்பாக ராம்கி நிறுவன கான்ட்ராக்டை எப்படியாவது கொண்டு வந்து இந்த 2000 தொழிலாளி எத்தனை போய் அடமான வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை அவர் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். இப்போ போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்ததே தெரியாது, எங்களுக்கு இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கே நேரம் பத்தல, அங்கே எப்படி நாங்கள் போவோன்ற மாதிரி ஒரு கருத்தும் அங்கே சொல்லப்பட்டுருக்கு. போராட்ட பந்தல் நாங்கள் சங்கம் நடத்துது, சங்க முன்னணிகளோடு நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சங்க முன்னணிகள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா தலைவர்களும் பார்த்துட்டு போது நாங்கள் மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு பேச முடியாது, அங்கே மைக்கும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே பேட்சாக இருக்கோம். சங்க முன்னணிகள் எல்லாருமே இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க. எங்களுக்கு எந்த சங்கம் முடிவெடுப்பதற்கு, சந்திப்பதற்கு, மற்றதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் விருப்பத்தின் அடிப்படையில் தீர்மானம் போட்டு நாங்கள் வழக்கு நடத்தியிருக்கோம். எல்லாரோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறோம். நாங்கள் தனியாக மட்டும் சந்திக்கவில்லை, எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறதோட ஒட்டி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இந்த மறுபுறம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மண்டலம் 5, 6 அஸ்யூஷுவலாக தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டு வராங்க. மாநகராட்சி வீடியோ கொடுத்துருக்காங்க, புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. முழுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்கா? எல்லா தூய்மை பணியாளர்களும் உங்களுடைய களத்தில் தான் இருக்கிறாங்களா? என்ன நிலவரம்? இல்லை, அது முழுக்க பொய்யான தகவல். நீங்கள் ஒரு சர்வே எடுக்கலாம், வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க இங்கே இருக்காங்க, நீங்களே பத்திரிகையாளர் நேரடியாக கூட வந்து பார்க்கலாம். நாங்கள் ஓப்பனாக இருக்கோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அவங்க சொல்கிறது முழுமையான பொய் தகவல். அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, சில பத்திரிகையில் 25% வந்து வேலைக்கு வந்துட்டாங்கன்னு பொய் தகவலை பரப்பி அவங்க என்ன பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதுவும் வேறு மாநில ஹிந்தி பேசக்கூடிய தொழிலாளிகளை வச்சு இந்த இடத்துல கலவரம் வரணும், அவங்கள யாருன்னா எதனா செய்யணும், அதை ஒரு செய்தியாக்கணும்னு அவங்களே பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் 2000 பேர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது 203 தொழிலாளிங்க வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி சொல்கிற அப்டேட்டு 1லேருந்து. ஆனால் பேப்பரில் 25% வந்துட்டு தான் கார்பரேஷன்லேருந்து தகவல் வருது. நீங்கள் 2000ல் 25% 500 பேர், அது வந்து 203 பேர் யாருன்றது அவங்க சொல்லலை. ராம்கி இந்த மொத்தமே என்னென்னா, இவங்க 4000 பேருக்கு இன்றைக்கி ஒப்புதல் வாங்கி வச்சுருக்காங்க. 2000 பேர் வேலை செஞ்ச இடத்துல ராம்கி நிறுவனத்துக்கு ஆள் எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் வந்த ஆளுங்களை இங்கேருந்து வந்த மாதிரி கணக்காட்டுற விஷயம் போலியாக செட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் எங்கள் தரப்புலேருந்து போயிருந்தால் அவங்க போன தடவை கொடுத்துருக்க தகவல் 20 பேர். அப்படின்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் கருத்தை பரப்பி அந்த 10 தடவை பொய் பேசி பண்ணி, அதுலேயும் குறிப்பாக இவங்க சொல்லப்படுறவங்க யாருன்னா கவுன்சிலரோட ஆளுங்க. கவுன்சிலருக்கு டிரைவர் வேலை பார்க்குறவங்க, இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவரை சார்ந்திருந்து வெறும் கையெழுத்து போட்டு மட்டும் காசு வாங்கிட்டு போகிறவங்க. அவங்க தூய்மை பணியில் அவங்க ஈடுபட மாட்டாங்க, நேரடியாக பெண்கள் தான் ஈடுபடுவாங்க. அவர்கள் தான் இந்த வேலைக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு குப்பை அள்ளுற மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. வேறு அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளி இருக்காங்க பாருங்கள், அவர்களை கூட்டிகிட்டு வந்து வேலை செய்கிறதுன்னு ஒரு சின்ன பார்ட் நடக்குது. ஒரு 10% வேலை என்பது நடக்குது. அது ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த நிரந்தர தொழிலாளி வேலை செய்ய ஏற்கனவே இப்பயும் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருந்தோம், எங்களுக்கு சம்பளம் கூட வேண்டாம், சம்பளம் இல்லாமல் நாங்கள் 2 நாள் வந்து க்ளீன் பண்ணிட்டு தரோம், எங்களுக்கு ஜனங்க பாதிக்கப்படுறது விருப்பம் இல்லை, நாங்கள் சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நேரடியாக வந்து சம்பளம் தேதி எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டு வரோன்னு சொல்லி பார்த்து கடிதமும் கொடுத்துட்டோம். எழுத்து போனால் கடிதம் கொடுத்துட்டோம். அவங்க தரப்பில் யாரும் கண்டுக்கிற மாதிரில. அது வந்து முழுக்க பொய் தகவல். ஒரு பொய்யை 10 தடவை சொல்லி தான் உண்மையாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. போராட்டத்தை உடைக்கிறதுக்கு குறுக்கு வழியில் ஈடுபடுறாங்க.